டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் நீடித்து வரும் இழுபறி குறித்தும் அதற்கான காரணம் பற்றியும் விளக்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். திமுக காங்கிரஸ் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்ச்சியாக இழுபறியில் நீடித்து வருகிறது. கிட்டத்தட்ட ஜனவரி 28ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி நடத்தியது. அதற்கு பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாத கால இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலே 14 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கியது போன்று கூடுதலாக 14 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற பட்டியலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை இந்த முறை 7 தொகுதிகள் மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க முடியும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். கூட்டணியில் விசிக, மதிமுக கட்சிகள் எல்லாம் கூடுதலான தொகுதிகளை கேட்கிறார்கள். எனவே 7 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என்ற தகவலை காங்கிரஸ் கட்சிக்கு தெரிவித்திருந்தது. கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளுடன் சேர்த்து கன்னியாகுமரி, ஆரணி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, புதுச்சேரி, தருமபுரி, காஞ்சிபுரம் இந்த 7 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக பேச்சுவார்த்தை குழுவில் பேசப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதிகள் மிக குறைவாக இருக்கிறது என்று மிகுந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பிப்ரவரி 27, 28 இந்த 2 நாட்கள் டெல்லியில் ஆலோசனை செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் டெல்லியில் அகில இந்திய தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். மல்லிகார்ஜுன கார்கே, முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோருடன் பேசினார்கள். தற்பொழுது 11 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்குவதற்கு திமுக முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். கடந்த முறை கொடுத்த 10 தொகுதிகளுடன் சேர்த்து தற்பொழுது மக்கள் நீதி மையமும் கூட்டணிக்கு உள்ளே வரக்கூடிய காரணத்தால் 11 தொகுதிகள் தங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் அகில இந்திய தலைமையுடன் பேசி திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசப்பட்டு இருக்கிறது. மார்ச் முதல் வாரத்தில் அகில இந்திய தலைவர்கள் சென்னை வர இருக்கிறார்கள். ஆனாலும் தற்போதைய நிலவரத்தில் கூட 7 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும். ஏனென்றால் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போன்று மதிமுக கூடுதலான தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒப்பந்தத்தை இறுதி செய்யவில்லை. எனவே 7 எண்ணிக்கை அடிப்படையிலே ஒதுக்க முடியும் என்று திமுக தரப்பிலிருந்து பேசப்பட்டு வருகிறது. டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர்கள் வருகிறார்கள். இதில் ஏற்கனவே வெற்றி பெற்ற புதுச்சேரி உள்ளிட்ட 7 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்காக திமுக தயாராக இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. டெல்லியிலிருந்து அகில இந்திய தலைவர்கள் சென்னை வர இருக்கிறார்கள். சென்னை வந்தவுடனே மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அல்லது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அதே போன்று மக்கள் நீதி மையத்திற்கும் கோயம்புத்தூர் அல்லது தென் சென்னையை ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் 11 தொகுதிகள் தங்களுக்கு இறுதி செய்ய வேண்டும் என்ற ஏற்பாட்டில் காங்கிரஸ் கட்சி பேசி வருகிறது. முகுல் வாஸ்னிக் மற்றும் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் அஜய்குமார் மார்ச் முதல் வாரத்தில் சென்னை வருகிறார்கள். 2வது கட்டம் அல்லது 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்ததுக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கடந்த முறை பெற்ற தொகுதியின் எண்ணிக்கை அடிப்படையிலே 10 தொகுதி அல்லது 11 தொகுதி தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள். மார்ச் முதல் வாரத்தில் இதற்கான இறுதி முடிவு எட்டுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.